பாஸ்போர்ட் இதோட முக்கியத்துவம் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வெளிநாட்டில் நம்ம இருக்கும்போது ஒருவேளை நம்மளுடைய பாஸ்போர்ட் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம பதட்டப்படாமல் அருகில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி பாஸ்போர்ட் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து என்னென்னா ஒரு ரிப்போர்ட் ஒன்று தருவாங்க. அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இந்தியன் எம்பசி இருக்குல்ல, நம்ம எங்கெல்லாம் பணிபுரிகிறோமோ வெளிநாட்டில் எங்கெல்லாம் பணிபுரிகிறோமோ அந்தந்த நாட்டில் இந்தியன் எம்பசி அப்படின்னு ஒன்று இருக்கும். அங்கே போயிட்டு இந்த ரிப்போர்ட்டு அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் காப்பி இருந்ததுன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளிநாட்டுக்கு வந்ததுக்கான பதிவு ஏதாவது இருந்ததுன்னா டாக்குமெண்ட்ஸை கேட்பாங்க. அது இருந்ததுன்னா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸை வச்சுட்டு நம்மளுடைய நேஷ்னாலிட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அவங்க எமர்ஜென்சி சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று தருவாங்க. இந்த எமர்ஜென்சி சர்டிஃபிகேட் எதுக்கு பயன்படும் அப்படின்னு சொன்னால், நம்ம அவசர தேவைக்காக நம்மளோட உடம்பு சரியில்லை, நம்ம ஊருக்கு போகணும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உறவினர் யாராவது இறந்துட்டாங்க அப்படிங்கிற எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்த எமர்ஜென்சி சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்னா இந்தியாவுக்கு திரும்ப முடியும். இந்த எமர்ஜென்சி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து ஒரு வழி பயணம் மட்டும்தான். இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நம்ம திரும்ப இங்கே வர முடியாது, வெளிநாட்டுக்கு வர முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, இந்தியா திரும்பினதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு என்னென்னா மறுபடியும் பாஸ்போர்ட்டுக்கு நம்ம அப்ளை செய்ய முடியும்.